வாக்குத்தத்தம் உன்னுடையது. இவ்வுலகத்தில் எல்லா சூழ்நிலைக்கும் ஆலோசனை தேடும் மக்கள் இருக்கிறார்கள். ஆலோசனை தருவதையே ஒரு பணம் கொழிக்கும் தொழிலாக மாற்றிவிட்டார்கள். கோபம் இல்லாமல் வாழ்வது எப்படி? செல்வ செழிப்போடு வாழ்வது எப்படி? நன்றாக படிப்பது எப்படி? நன்றாக தூங்குவது எப்படி? பழகுவது எப்படி? பேசுவது எப்படி? இப்படி பல வகையான ஆலோசனைகள் இந்த உலகில் நிறைந்துள்ளது. ஆனால் இவையெல்லாம் பயனுள்ள ஆலோசனையா? எல்லா ஆலோசனையும் மனிதனுக்கு பிரயோஜனம் உள்ளதுதானா என்று ஆராய்ந்தால் ஒன்றும் பிரயோஜனமில்லை. காரணம், ஒவ்வொருவரும் தங்களுக்கு தெரிந்த ஆலோசனைகளை சொல்லுகிறார்கள். ஆனால் உன்னை சரியான பாதையில் நடத்தவும் உனக்கு ஆலோசனை தந்து உன்னை வெற்றி பெறச் செய்யவும் என்னால் மட்டுமே முடியும். என்னுடைய ஆலோசனைக்கு காத்திருந்த மக்களை நான் உயர்த்தினேன். சாமுவேல், நான் அவனை அழைத்த பொழுது, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னான். அவனை முழு இஸ்ரவேலுக்கும் நியாயாதிபதியாக உயர்த்தினேன். இன்று உன்னையும் நான் சரியான பாதையில் நடத்த விரும்புகிறேன். என் ஆலோசனைகளை பெற்று நீ நடப்பாயானால் உனக்கு ஒரு சேதமும் வராது. எங்கேயும் நீ தோற்று போக மாட்டாய். காரணம், என் ஆலோசனை நித்திய காலமாக நிற்கும். இன்று உன் எல்லா சூழ்நிலையும் என்னிடம் ஒப்புவித்து எனக்கு காத்திரு. நான் உன்னை சிறப்பான பாதையில் நடத்துவேன். நீ மேன்மை பெறுவாய். ஆதார வசனம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8.